இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்வோம். நாம் மணலின் மேல் வீடு கட்டாதபடிக்கு கற்பாறையின் மேல் வீடு கட்ட வேண்டும். ஆம் ஆமேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு மிகவும் முக்கியமானது பிரேயர். ஆம் ஆமேன். முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தால் நம்முடைய பாரங்கள் நீங்கிவிடும். ஆம் ஆமேன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஆம் ஆமேன். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. ஆம் ஆமேன். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்டவ பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆம் ஆமேன். விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதாயும் இருப்பதாக. ஆம் ஆமேன். வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆம் ஆமேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பரிசுத்தமாய் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஆம் ஆமேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆம் ஆமேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. ஆம் ஆமேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயும். ஆம் ஆமேன். சபை கூடுவருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆம் ஆமேன். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் ஆமேன். வருகிறவர் இயேசு இன்னும் கொஞ்சங்காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஆம் ஆமேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் ஆமேன். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. ஆம் ஆமேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறது. ஆம் ஆமேன். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆம் ஆமேன். அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் ஆமேன். எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆம் ஆமேன். இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம் ஆமேன். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் இயேசு விடுதலை பண்ணுகிறார். ஆம் ஆமேன். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஆம் ஆமேன். தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஆம் ஆமேன். உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. ஆம் ஆமேன். நாம் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க கடவோம். ஆம் ஆமேன். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். நாம் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமலும் திருடாமலும் உண்மையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையாயிருந்து நல்லொழுக்கமுள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆம் ஆமேன். கடைசி நாட்களில் மனுஷர்களாகிய தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஆம் ஆமேன். தூசிக்கிறவர்களாயும் தங்கள் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார்கள். ஆம் ஆமேன். கர்த்தர் சொல்கிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவராயும் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி
ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமலும் அவனை தகப்பன் போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் இருக்க வேண்டும். ஆம் ஆமேன். உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ண வேண்டும். ஆம் ஆமேன். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். ஆம் ஆமேன். ஒருவன் தன் சொந்த ஜனங்களை விசாரிக்க வேண்டும். ஆம் ஆமேன். ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆம் ஆமேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஆம் ஆமேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆம் ஆமேன். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஆம் ஆமேன். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆம் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆம் ஆமேன். உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம் ஆமேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் ஆமேன். நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆம் ஆமேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. ஆம் ஆமேன். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆம் ஆமேன். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நமது சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஆம் ஆமேன். நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆம் ஆமேன். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆம் ஆமேன். கிறிஸ்து எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆம் ஆமேன். கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆம் ஆமேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. ஆம் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆம் ஆமேன். நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிகிறோம். ஆம் ஆமேன். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி இயேசு. ஆம் ஆமேன். இயேசு மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஆம் ஆமேன். பூமியின் கோத்திருத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆம் ஆமேன். இயேசு அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். ஆம் ஆமேன். மனுஷனுடைய பாவம் வானம் பரியந்தம் எட்டினது. ஆம் ஆமேன். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆம் ஆமேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆம் ஆமேன். அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். ஆம் ஆமேன். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆம் ஆமேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஆம் ஆமேன். கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களும் பரதேசிக்கும் அந்நியருக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆம் ஆமேன். கர்த்தரை விட்டு பின் வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் ஆமேன். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. ஆம் ஆமேன். கர்த்தர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஆம் ஆமேன். தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்தான். ஆம் ஆமேன். தானியேலுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருந்தது. ஆம் ஆமேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்திருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆம் ஆமேன். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆம் ஆமேன். நியாயம் விசாரிக்கப்பட நியாயாசனத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். ஆம் ஆமேன். உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆம் ஆமேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆம் ஆமேன். சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். ஆம் ஆமேன். சகோதரர்களே, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆம் ஆமேன். சகோதரரே, முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தால் நம்முடைய பாரங்கள் நீங்கிவிடும். ஆம் ஆமேன். சகோதரரே, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ஆம் ஆமேன். சகோதரரே, நாம் மணலின் மேல் வீடு கட்டாதபடிக்கு கற்பாறையின் மேல் வீடு கட்ட வேண்டும். ஆம் ஆமேன். வார்ப்பித்த விக்கிரகங்கள் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. நம் நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் ஆமேன். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. ஆம் ஆமேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும். ஆம் ஆமேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதி தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, அவர்களுக்கு நீதியை சரி கட்டும். ஆம் ஆமேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் ஆமேன். கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆம் ஆமேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆம் ஆமேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. ஆம் ஆமேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆம் ஆமேன். சகோதரரே, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் ஆமேன். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆம் ஆமேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம் ஆமேன்.